ஸோ ஹேடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நாம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா வந்து ஜிமினாவோட ஐ வாண்ட் யூ ஸ்டோரி தான்டா. ஓகேவா? இது பார்ட் 7. ஸோ பார்ட் 6 வரல பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த பாட்டு உங்களுக்கு போயிடும். லாஸ்ட் பாட்டில் என்ன இருக்கும்? ஸோ ஒயன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போயிருப்பா. ஒயன் வந்து சுவோவையும் நம்ம தாரா வந்துட்டு டேங்கையும் கல்யாணம் பண்ணிக்க போயிருப்பா. ஸோ ஸ்டேஜ் வரலும் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த பாட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ எந்த வேர்ட்ஸாச்சும் ஹர்ட் பண்ணிட்டேன், ஐம் சாரி. ஓகேவாடா? ஸோ ஏன்னா என்ன வேர்ட்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அது ஃப்ளோவில் தான் வரும். ஓகேவா? நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமாடா? ஸோ என்ன ஆகுது, ஒயனோட அப்பா வந்து ஒயனையும் தாராவையும் ஒவ்வொரு சைடு பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் தாரா மேலே இருக்க ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒயன் மேலே அவங்க அப்பாவுக்கு இல்லவே இல்லை. ஸோ நம்ம தாரா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இப்படி தான் நடந்துக்கணும், அப்படி தான் நடந்துக்கணும். டைம் உங்ககிட்ட சண்டை போட்டானா என்கிட்ட வந்து சொல்லு, நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். அப்பா நான் இருக்கேன்டா, நீ என்னோட லிட்டில் பிரின்சஸ் டா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு வராரு. அதுக்கு பக்கத்துலேயே வர ஒயனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா, நம்ம தானே அவருக்கு பொண்ணு, ஒரு வேளை நம்ம இவளோட பொண்ணு இல்லையோங்கிற மாதிரிலாம் ஒரு மென்டலி அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவ ஃபீல் பண்றா. ஆனா அவ வெளியே காட்டிக்கல. அவளுக்குள்ளேயே அந்த கஷ்டத்தை வச்சுட்டு ஒரு ஸ்னேக் ஸ்மைலோட வரா. ஸோ வந்து என்ன ஆகுது, சுகோ பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ அதனால டேயாங் பக்கத்தில் தாராவை நிற்க வைக்கிறாங்க. ஸோ டேயாங்கோட கண்ணு வந்து சுற்றி தேடிக்கிட்டே இருக்கு. ஸோ அங்கே ஒரு இடத்துல நிலா நின்றுட்டு இருக்காள. ஓகே, நம்மள நம்ம வாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூஹோக்கும் எனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ சூஹோ கிட்ட கேட்குறாங்க. ஸோ சூஹோ ஆகிய நீ வயனை திருமணம் செய்துக்க சம்மதமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சூஹோ வந்து 2 நிமிஷம் யோசிச்சுட்டு ஐ டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வயன்கிட்டையும் அந்த வாய்ஸ் கேட்க, ஸோ வயன் வந்து திருட்டு முழிச்சுட்டு சோகமாக இருக்கா. அவளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம அப்பா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, நம்ம விருப்பமே இல்லாமல். ஜெமினா வச்சு தன்னோட பையனுக்கோசரம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவளோட ஃபேஸ் ரொம்ப டல் ஆகுது. ஸோ இப்போ தான் ஜெமினா வந்து கேட்ட விஷயம் அவளுக்குள்ள கிரைன் ஆகிட்டே இருக்கேன். ஸோ வந்து அப்போ தான் ஜெமினா வந்து ஒரு ப்ளூ கலர் கோட் சூட்டில், அதுவும் எப்படி ஒரு ஸ்கை ப்ளூ கலர், ஸோ கோட் சூட் டை, வேற லெவலில் மனுஷன் உள்ளே வராரு. ஸோ ஆனால் அவரோட ஃபேஸில் அவ்வளோ கவலை தெரியுது. ஸோ நம்ம சன்னும் கூட தான் வராரு. ஸோ சன்னு ஓகேவா? ஸோ சென்னம் கூட தான் வராரு. ஸோ அந்த குட்டி பையனும் ஜிமின் எப்படி ரெடி ஆயிருக்கானோ அதே மாதிரி அந்த குட்டி பையனும் ரெடி ஆயிருக்கான். ஸோ 2 பேரும் பார்க்க வேற லெவலில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் உள்ள என்ட்ரி ஆனோன்னு எல்லா மெம்பர்ஸும் பார்க்குறாங்க. ஸோ ஒயன் கிட்ட வந்து ப்ரீஸ்ட்டை திரும்ப கேட்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஸோ சுகாவோட அப்பா சொல்கிறாரு, என்ன உங்கள் அப்பா விருப்பம் சொன்னாதான் நீ ஐ டூ சொல்லுவியாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒயன் ஒரு மாதிரி சேடாக இருக்கா. ஸோ நம்ம ஒயனோட அப்பா ஒயன் கிட்ட கேட்குறாங்க, இன்னும் யார்கிட்ட நீ வந்து முடிவு கேட்டுட்டு பதில் சொல்லலான் இருக்க வயன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு டீப் டோனில் கேட்க. ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீப் டோனில் பேசுகிறதுக்கோசம் அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா திரும்ப கேட்குறாரு, நீ யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஐ டூ சொல்ல போகிற வயன், ப்ளீஸ் சொல்றியா அப்படின்னு சொல்ல வயன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து ஒரு டெத் கிளார் விடுறா. அவ்வளோ முறைக்கிறா. மறைச்சிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தான் என்னால் ஓகே சொல்ல முடியும் டாடி அப்படிங்கிறா. ஸோ நம்ம ஜிவன் பக்கத்தில் வந்து வயனை இப்போ பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அங்கே இருக்க யாருக்கும் எதுவும் புரியவே இல்லை, என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஒயனோட அப்பாவுக்குலாம் ஒன்றும் புரியல. ஸோ வந்து ஒயன் என்ன சொல்ல வர அப்படின்னா, அங்கிள் நீங்கள் ஒயன் கிட்ட எதுவும் கேட்க வேணாம், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஒயனுக்கும் எனக்கும் 2 நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒயனோட அப்பா கேட்குறாரு. ஆமாம், நானும் ஒயனும் லவ் பண்ணுறோம். ஸோ அதனால நானும் ஒயனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் 2 டேஸ்க்கு முன்னாலவே. ஸோ வந்து என் சைடில் என் அம்மா அப்பா மட்டும்தான். என் அம்மா அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஒயன் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை, அவ எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அதனால் அவள் சொல்லணும்னு சொன்னால், பாசம் இல்லாத ஒருத்தர்கிட்ட நீ சொல்கிறதுக்கு நான் உன் ஹஸ்பண்டாக வந்து சொல்கிறேன். ஸோ உனக்கோசரம் நான் இருக்கேன்னு சொல்கிறேன் வயன். உனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால தானே உங்கள் அப்பா உன்னை வந்து உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தானே வந்து உங்கள் அப்பா உன்னை ரொம்ப திட்டாரு. ஸோ ஹஸ்பண்டாக நான் உனக்கோசரம் வந்து நிற்கிறேன் வயன் அப்படின்னு சொல்லி தானே அவளை சொல்ல வேணான்னு சொன்னேன் அங்கிள். ஸோ இப்போ நான் அவளோட ஹஸ்பண்டாக இருக்கேன். ஸோ அவளோட ஹேண்டை பார்க்கலையா? ஸோ அவள் ரிங் போட்டிருக்கால அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் வயனோட அப்பா வந்து வயன் கையில் இருக்க வெட்டிங் ரிங்கை பார்க்குறாரு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகி வயனை அரையலான்னு கையை ஓங்கிடுறாரு. ஸோ நம்ம ஜிம்மன் கையை பிடிச்சி, அங்கிள் 2 நாளைக்கு முன்னால வரையிலாம் பேருக்குன்னு நீங்க அப்பாவா இருந்தீங்க. அந்த 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க அப்பாங்கிற பதவிய இழந்துட்டீங்க. பிகாஸ் ஏன்னா அவ என்னோட ஒய்ஃப் ஆயிட்டா. லைஃப் லாங் நீங்க அப்பாவா வேணா இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அடிக்கிற உரிமைய 2 நாளைக்கு முன்னாலவே இழந்துட்டீங்க. அப்படிங்க நம்ம
பட் வயனோட அப்பா சொல்றாரு, "என்ன சொல்ற? என்னதான் இருந்தாலும் அவ என் பொண்ணு தானே." "என்னங்க அங்கிள் நீங்க பொண்ணா பார்த்துருக்கீங்க? அவள மனுஷியா மொத நீங்க பார்த்துருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு என் ஒய்ஃப ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அவ பொறந்ததுலேருந்து இதுவரையிலும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ வந்துட்டு வயனோட அப்பாவால எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அங்க சூஹோ நின்னுட்டு இருக்காரு. ஸோ அவர் ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு நம்ம வயனோட அப்பா. ஸோ அதனால ஷூகா பக்கம் திரும்பி ஜிமினா வந்து, "சாரி அயாங். நான் வந்து வேணும்னு பண்ண கிடையாது. உங்களோட லைஃப்ப இப்படி கொலாப்ஸ் பண்ணணும்னு நினைக்க கிடையாது. ஸோ என்னோட மாமனாருக்கு இப்படி சொன்னா தான் புத்தியில உரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி சொல்றேன். உங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆறேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு வயனும் சன்னும் மட்டும் தான் இந்த வேர்ல்டு. ஏன்னா எனக்கு அவங்க 2 பேரையும் பிடிக்கும். ஸோ எனக்கு சன்னு ரொம்ப பிடிக்கும். சன்னுக்கு வயன ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க ஃபேமிலியும் ஒரு ஒரு மாரி டிஃபிகல்ட்டான ஃபேமிலி. ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் புரியாது ஹயாங். அப்படிங்கிற மாரி சூஹோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிகாஸ் ஏன்னா சூஹோவும் ஜிமினா விட வயசுல பெரியவர் தான். ஸோ வந்து இப்படி சொல்ல, நம்ம சூஹோ வந்துட்டு, "அப்போ வயனும் நீயும் லவ் பண்றீங்க." அப்படிங்க ஆமாங்கிற மாரி ஜிமினா தலையாட்டாரு. ஸோ வந்துட்டு வயன தன் பக்கம் எடுத்து தானே வச்சிருக்காரு. வயன் கேட்குறான், "ஏய் நான் உன்ன எப்படா லவ் பண்ணேன்?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அமைதியா இருடி, இதுதான் கரெக்டான பதில் அப்படிங்கிற மாரி பதில் சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்க, சுகர் சொல்றாரு, "ஐம் சாரி. இந்த விஷயம் தெரியாது. சப்போஸ் நான் வெட்டிங்க்கு முன்னாடியே இவள பார்த்து இவ என்ட்ட இத சொல்லியிருந்தான்னா, நானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஸோ ஏன்னா லவ் பண்ற ஒருத்தர பிரிச்சு எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எங்க அப்பா சொன்னாருன்னு தான் நான் வயன கல்யாணம் பண்ணிக்கவே வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ வந்துட்டு இப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்போ வயனோட அப்பாவுக்கு வந்து ரியாலிட்டி வந்துட்டு சொல்றாரு, "நீலாம் என் பொண்ணே இல்ல வயன். உன்னால என் 2வது பொண்ணோட கல்யாணம் கெட்டுட போகுது. நீலாம் மனுஷியே கிடையாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால உன் தங்கச்சி இன்னும் எவ்வளோ ஹர்ட் ஆவா வயன்." அப்படிங்கிற மாரி திட்ட, ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம டேவங்கோட அப்பா அம்மா, சூஹோட அப்பா அம்மாலாம் சொல்றாங்க, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க ஒண்ணும் அவ்வளோ ஒண்ணும் கிடையாது. பிடிக்காத ஒரு பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, என் பையனோட வாழ்க்கையும் சரி, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சரி நான் கெடுக்க விரும்பல." அப்படிங்கிற மாரி சூஹோட அம்மா சொல்றாங்க. சூஹோட அம்மா வந்து வயன் பக்கத்துல நின்னுட்டு, "ஓகேம்மா, உன்கிட்ட நாங்க வந்து உனக்கு புடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது. உங்க அப்பா சொன்னோனே." அப்படிங்கிற மாரி சொல்ல, சாரி ஆன்டி நான் வேணும்னு பண்ணல. எனக்கு எங்க அப்பா என்கிட்ட கேட்கல." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ சூஹோவோட அம்மா கேட்குறாங்க, "இந்த பொண்ணுகிட்ட மட்டும் தான் கேட்டுட்டு பதில் சொல்லலையா? இல்ல உங்க 2வது பொண்ணையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னோட 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இல்ல தாரா அதுக்கூடயே வந்து அங்கே தானே இருக்கா." "ஆன்ட்டி இல்ல எனக்கு டயாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வேர்ல்ட்லயே டயாங்க தான் ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு, "சரி நம்ம டயாங்கோட மேரேஜாச்சும் பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "வெயிட் அ மினிட் நான் என் ஒய்ஃப்‌க்கோசரம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு செயின் போட்டு விடுறாரு. செம்ம க்யூட்டா இருக்கு. அந்த பிக் உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஓகேவா? ஸோ அந்த செயின் தான் போட்டு விடுறாரு. ஸோ வயன் வந்துட்டு ஜெமினா வந்து சொல்லியிருப்பாரு, "நான் என் ஒய்ஃப்‌க்கோசரம் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த செயின போட்டு விடுறாரு. க்யூட்டா இருக்கு. ஸோ வயன் வந்துட்டு, "ஸோ நான் வந்து உங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல ஜெமினா. ஸோ நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் செயின் போட்டு விடும்போது கொக்கி போட்டு விடும்பொழுது, நம்ம வயன் வந்து ஜெமினா காதுல கேட்குறால, ஜெமினா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாரு. ஸோ இது பார்த்தேன் எனக்கு புடிச்சிருந்துச்சு நான் வாங்கினேன். ஸோ என் ஒய்ஃப் ஆகுற உனக்கு குடுக்குறதுல தப்பு இல்ல வயன். ஸோ எடுத்துக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் டேங்கோட மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா, வயனு, சன்னி எல்லாம் இந்தாண்ட வந்துடுறாங்க. ஸோ நம்ம டேங்கோட மேரேஜ் நடக்க போகும்போது அப்பயும் ப்ரீஸ்ட் வந்து வாவ்ஸ் கேட்குறாரு. ஸோ உனக்கு வந்துட்டு ஆ தாராவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அப்படி சொல்லி கேட்கும்போது தியாங் வந்துட்டு தாராவோட கைய பிடிச்சு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உனக்கு என்ன எவ்வளோ வேணா பிடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை விட ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணுக்கோசரம் தான் நான் இந்த உலகத்திலேயே வாழ்றேன் தாரா. நீ என்னை என்ன வேணா நினைச்சிட்டு போ. உன்னை வந்து நம்ப வச்சு ஏமாத்துனேன். அப்படி இப்படின்னு என்ன வேணா நினைச்சிட்டு போ. எனக்கு ஒரு கவலை கிடையாது. ஸோ என் அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா இதுதான் கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. நான் என் அப்பா அம்மா கிட்ட நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, நான் ஏன் சொல்லல அப்டின்னா, அது சடனா நடந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு தாரா. ஸோ அதனால தான் இப்ப சொல்றேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன்ன இந்த ஸ்டேஜ்ல கூட்டு வந்து விடுறேன்னு நீ நெனச்சிடாத. அப்டிங்க நம்ம தாரா கேட்குறா, "சரி, நீங்க காதலிச்ச பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு?" சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, "நிலா வாடி ஸ்டேஜுக்கு நான் உன்ன பேசிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நெனச்சுட்டு இவ இப்டி வெளிய சொல்றா. "நீங்க காதலிச்ச பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இங்க தான் இருக்கான்னு" சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடுறா. ஸோ அங்க நிலாவ காணோம். ஸோ அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து
நம்ம டேயோங் வந்துட்டு, "நான் உன்ன காதலிக்கிறேன். என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐம் சாரி" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ தேடி டேயோங் வெளிய ஓடி போயிர்றாரு. ஸோ தாரா அங்க கத்துன்னு கத்துறா. "என்ன நடக்குது இங்க? நான் என்ன பண்ணேன்? என் லைஃப்ல நீ வந்ததுனால தான் எனக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. உன்னாலயும் உன் ஃப்ரெண்டாலயும் தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன் ஒயன்னு" சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம போய் ஒயன திட்ட. ஸோ ஜிமினாக்கு கோவம் வந்துடுது. ஸோ ஜிமினா வந்துட்டு, "எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்னோட ஒய்ஃபோட சிஸ்டரா வேணா இருந்துக்கோ. ஏன் முன்னாடி என் ஒய்ஃப திட்டுற வேல வச்சுக்காத" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ நம்ம தாரா கண்டுக்காம தாறுமாறுன்னு திட்டுறா நம்ம வயன. ஸோ சன் கீழே தானே இருக்கான். ஸோ நம்ம தாராவோட காலம் இருக்குல்ல, ஸோ அங்கேயே அடிக்கிறான். "என் மம்மியை திட்டாதே, மம்மி திட்டாதே, என் மம்மி எவ்வளோ குட் தெரியுமா, நீ தான் பேட். அன்னைக்கும் நீ தானே மம்மியை வந்து வீட்டில் திட்டின. உனக்கு கொஞ்சம் கூட அடுத்தவங்க மேலே பாசமே இல்லை. நீ என் மம்மியை திட்டிட்ட, மனசாட்சி இல்லாத டபுள். நீ அம்மாவோட சிஸ்டர்னு வெளியே போய் சொல்லிடாத. எங்கள் மம்மியை தான் தப்பாக நினைப்பாங்க. நான் இவனை பார்க்கணும்னு நினைக்கலன்னு" சொல்லிட்டு சன் பாட்டு கழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு, "ஜான் ஜான் ஜான் அழுவாத, மம்மி சிரிச்சுட்டு தான் இருக்கேன், அழுவே இல்லை பாரு, நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் கண்ணதே கண்ணீர் வெளியே வருது. பட் இருந்தாலும் வயன் வந்து "நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஸோ வந்து சன், "அப்புறம் எதுக்கு மம்மி உன் கண்ணது கண்ணீர் வருது?" அப்படிங்கிற மாதிரி சன்னு கேட்குறான். ஸோ நம்ம வயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி வெக்ஸாகி நின்றுட்டு இருக்கா. ஸோ உள்ளே இப்படி நடந்துட்டு இருக்கா. வெளியே வந்து நம்ம டேம் வந்து நிலா பின்னாடி வந்திருப்பான்ல. ஸோ வேக வேகமா வந்திருப்பான். நிலா பொறுமையா தான் போயிருப்பான். நிலாவோட கைய பிடிச்சிட்டு, "நிலா, இவ்ளோ நேரம் நீ உள்ள தானே இருந்த. திடுதிப்புன்னு எதுக்கு வெளிய வந்த?" அப்படிங்க. ஸோ என்னட்ட அவங்க சொல்லட்டும், என்னோட சிஸ்டர் தாரா ஒயனோட சிஸ்டரா வேணா இருக்கலாம். அவ எனக்கும் சிஸ்டர் மாரி தான். ஃப்ரெண்டோட சிஸ்டர் எனக்கும் சிஸ்டர் மாரி தான். ஸோ என் தங்கச்சியும் உனக்கும் கல்யாணம் மாரி தான். அவள என்னோட தங்கச்சியா தான் பார்த்தேன். என் தங்கச்சி உன்ன காதலிக்கிறாங்கும்போது நான் எப்படி தெரியாம உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்ல, டியோங்க்கு இந்த வார்த்தை ரொம்ப ஹர்ட்டடா இருக்கு. ஸோ, அப்ப என்ன யார லவ் பண்ணாலும் விட்டு குடுத்துட்டு போயிடுவியா நிலா? அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி எப்படி சொல்றது? டிப்ரஷனோட வேற லெவல். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, கோவமா சேஞ்ச் ஆகுது, வெறுப்பா சேஞ்ச் ஆகுது. என்ன சொன்ன? என்னோட தங்கச்சி உன்னை காதலிக்கும்பொழுது, நான் எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவகிட்ட இருந்து பிரிச்சு. அப்படின்னு கேட்டல, அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணவே இல்லல்ல? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை தான் விட்டுறாரு நிலா கன்னத்துலயே. நிலா கன்னத்துல கை வச்சு நின்னுட்டு இருக்கா. ஏய், நான் உன்னை காதலிக்கிறேன்டி. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படி தாராவோட வாழ முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? பார்த்து 1 மாசம் ஆகட்டும், ப்ரப்போஸ் பண்ணி 2 நாள் ஆகட்டும், என்ன வேணா இருந்துட்டு போகுது. என் வாழ்க்கையில நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன பத்தியோ, என் லைஃப்ப பத்தியோ, நான் வாழ்றத பத்தியோ யோசிச்சிருந்தேன்னா, உன் தங்கச்சி நீ யோசிச்சிருக்க மாட்ட. நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்லல்ல. நீ உன் தங்கச்சிய பத்தி மட்டும் தானே யோசிச்ச. உனக்கு உன் தங்கச்சி நல்லா இருந்தா போதும். அவ கூட சேர்ந்து வாழ்றேன். நான் எப்படி வாழ்றேன்னு உனக்கு தேவையில்ல. நீ யோசிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு நிலா. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு, ஆ நானும் தராவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஓகே அப்படிங்கிற மாரி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாலும், எங்க மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு எப்படி சொல்றது? அவள நான் புரிஞ்சுக்காம அவள ஹர்ட் பண்ணாலும், அவ என்ன ஹர்ட் பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து தான் ஹர்ட் ஆவோம். இந்த கல்யாணம் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்காது. சப்போஸ் நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சண்டைலாம் போடுவோம். சண்டைலாம் வராதுன்னுலாம் சொல்லல. சண்டை போடுவோம். ஆனா, நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம். பிகாஸ் ஏன்னா நீ என்னோட லவ். இந்த வேர்ல்ட்லயே நான் யாரையும் லவ் பண்ணாம உன்ன லவ் பண்ணேன். அந்த லவ்க்கான பரிசு நீ உன் தங்கச்சிக்கு என்ன தூக்கி குடுக்குறல்ல, அப்படிங்கிற மாரி டேங் சொல்றாரு. நிலா நல்லா அழறா. என்ன பண்றதுன்னே தெரியல. வெளிய வந்த ஜங்குக் டேயாங் போறத பார்த்துட்டு எந்த பொண்ண தேடி போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே பின்னால வந்தவன், இப்படி வந்து இவங்க 2 பேருக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நிலா அழறா. ஜங்குக் வந்துட்டு, "டேய் மச்சான், இந்த பொண்ணையா நீ லவ் பண்ண?" அப்படிங்க. டேயாங் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்காவ ஹக் பண்ணி ஒரு மாரி அவருடைய கண்லேருந்து கண்ணீர் வெளிய வருது. இத ஜங்குக் ஃபீல் பண்றாரு. "மச்சான் விடு. உனக்கோசரம் நாங்க எல்லாம் இருக்கோம். சரியா? பார்த்துக்கலாம் விடு. எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எல்லாரும் ஹேண்டில் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக்கா வந்து சொல்றான். ஸோ ஜங்குக்கா வந்துட்டு, "சரி மச்சான். ஸோ நிலா கிட்ட பேசுறேன். ஏதாச்சும் பேசணும்னா பேசு. நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஒண்ணு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா டயான் கிட்ட சொல்ல, டயானுக்கு புரியுது. ஆமாடா, நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட திரும்பி சிரிச்சுட்டே சொல்றாரு, "நான் அழுதுருக்கலாம், கத்திருக்கலாம், கோவப்பட்டுருக்கலாம், உன்னை அடிச்சிருக்கலாம். அதுக்குன்னு நான் உன்னை வெறுத்து கூட இருக்கலாம். அதுக்குன்னு உன்னை விட்டுட்டு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிடாத. வேற ஒரு பொண்ணு என்னோட லைஃப்ல என்ட்ரி ஆகவே முடியாது. அதே மாதிரி உன் லைஃப்ல இருந்து நான் எக்ஸீட் ஆகவும் மாட்டேன். தூரத்துல இருந்து உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும்னலா. ஆனா உன் காதலோட தான் நான் தள்ளி இருப்பேன். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன் லைஃப்ல இருந்து எக்ஸீடும் ஆக மாட்டேன். என் லைஃப்ல வேற ஒரு பொண்ணை என்ட்ரி பண்ணவும் மாட்டேன். ஸோ அதுக்கோசரம் நீ என்டர் ஆகுன்னு சொல்ல மாட்டேன். உன்னை காதலிச்சுக்கிட்டே நீ தூரமா இருந்தாலும், என்னை விட்டு தள்ளி நீ இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன்."
அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்க சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு, "நான் உன்னை காதலிச்சிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், பாய்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ போகும்போது நிலா கன்னத்துல கை வச்சிருப்பால, கைய எடுத்துட்டு நிலாவோட சீக்ஸ்லயே ஒரு கிஸ் பண்ணிட்டு போறாரு அடிச்சுரத்துல. நிலா என்ன பண்றதுன்னு அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு அவளுக்கும் தெரியல, என்ன நடக்குதுன்னு அவளுக்கும் தெரியல. ஸோ இப்படி இருந்தாலும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜிம்மினா சைடு, அதாவது இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்குள்ள பார்க்கலாம். ஓகே. ஸோ தாரா வந்து வயன் கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கா. ஸோ தாராவோட அம்மா வந்து தாராவை வந்துட்டு பிடிச்சி பின்னாடி இழுத்து, என்னடி நினைச்சிட்டு இருக்க, அது உன் அக்கா, அது உன் மாமா, நீ அவங்க கிட்ட இப்படிலாம் சண்டை போடக்கூடாது, இப்படிலாம் பண்ணாத அப்படிங்க. நம்ம வயனோட அம்மா மித்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு. ஏங்க, நீங்க நினைச்சது தான் அவள் பண்ணணும்னா, அவள் ஒன்றும் ரோபோட் கிடையாது, அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. சின்ன வயசுலேருந்து நீங்கள் அவளுக்கு ஹர்ட்னஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம், அதுக்கு நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா, ஸோ எனக்கு என் பிஸ்னஸ் தானே முக்கியம் அப்படிங்க. பிஸ்னஸ் தாண்டி இப்போ என் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் நின்றுச்சு, அதுக்கு காரணம் வயன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்களுக்கு புரியலல்ல இன்னமும் அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி சிரிச்சுட்டே, சிரிக்கவும் இல்லாமல் அளவும் இல்லாமல் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல, உன் வயன் உங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கோசரம் அந்த கல்யாண ஸ்டேஜ் வரலும் வந்திருக்கா, இல்லைன்னா அவளுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்னு தலையெடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் கிட்ட கேட்கும் பொழுது, ஆமாம், நீங்களும் யோசிச்சு பாருங்க, டெயோங்க்கு நம்ம பொண்ணை பிடிக்கலன்னா அது வேற விஷயம், அதை எப்படி நீங்கள் வயனோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ டெயோங் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கானே தவிர, என் அண்ணாவுக்கு கல்யாணம் நடக்கல அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போல. சொல்ல போனால் நம்ம மேலேயும் தப்பு இல்லை, டெயோங் மேலேயும் தப்பு இல்லை, ஒயன் மேலே தப்பே கிடையாது. அவளுக்கு பிடிச்சவனே அவள் கல்யாணம் பண்ணி, அவளுக்கு பிடிச்சவனே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ இது தப்பு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க. ஸோ வயனோட அப்பா வந்து நீ வந்து வயன்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்காட்டி போகாது, என்னோட என்ன, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் சொன்னவொடனே நீ கல்யாணம் பண்ணிக்கல. இதுக்கு மேலே வெளியே யார்கிட்டையும் போய் நான் உன்னோட அப்பான்னு சொல்லிடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. வயனோட அம்மா இருந்துட்டு ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு, என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே, எனக்கு அதில் சந்தோஷம் தான். ஸோ என் பொண்ணு எந்த காரணத்துக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ ஜிமினா ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறாரு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ வயன், சன், ஜிமினா இருந்த அந்த மூமெண்ட்டை மட்டும் யோசிக்கிறாரு. ஸோ அவருக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நான் உண்மையை சொல்லிடுறேன் ஆண்டி, இது எனக்கு எப்படி சொல்கிறது, ஸோ எனக்கு பையன் இருக்கான், நான் ஒரு குழந்தைக்கு அப்பா தான் ஒத்துக்கிறேன். ஸோ நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ வயன் என் பையனா பையனா தன்னோட பையனா நினைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனாலும் எனக்கு வயன் என்னோட லைஃப்குள்ளே என்டர் ஆன பிறகு தான் ஃபுல்ஃபில்லாக ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி சந்தோஷம் கிடைச்சிச்சு ஆண்டி. ஸோ நானும் சென்னை இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தோம். ஸோ வயனன் எப்போ எங்கள் வாழ்க்கைக்குள்ளே, எங்கள் 2 பேரோட வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் எங்கள் லைஃப் ஃபுல்ஃபில் ஆனது அந்த பாயிண்டில் தான். ஸோ அந்த செகண்ட் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாகை விடுறாரு. ஸோ எங்கள் லைஃப்லேருந்து வயன் இல்லைன்னா பார்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து கேப் இருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்ண யாராலையும் முடியாது, எனக்கு வயனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம வயனோட அம்மா வந்துட்டு ஜிமினா கிட்ட கேட்குறாங்க, ஸோ அந்த பார்ட் ஆஃப் த பிளேஸ் ஃபில் பண்ண மட்டும் தான் என் பொண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, உன் பையனுக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை ஆண்டி, ஸோ எனக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னோட அம்மா, சீரியஸ்லி என் பொண்ணை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணிட மாட்டேல, ஏன்னா லைஃப்பில் அவள் ரொம்ப ஹர்ட் வாங்கிட்டா, அவளால் தாங்க முடியாத அளவுக்கு ஹர்ட் அவள் லைஃப்பில் இருக்குது. ஸோ பிகாஸ் ஏன்னா அவள் இன்னும் உயிரோடு இருக்க ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஸோ நாம் இறக்கக்கூடாது, இந்த உயிர் நம்மளோடது கிடையாது, அந்த காட் கொடுத்தாங்க, அந்த காடே தான் நம்ம உயிரை எடுக்கணும், நாமளாம் எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் மட்டும்தான் அவள் ஹர்ட் ஆகாம, எப்படி சொல்கிறது, அவள் இதுவரையும் சூசைட் பண்ணிக்காமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜிம்மினாக்கு ஒன்றும் புரியல, என்ன இவ்வளோ சேடாக இருக்கா, இவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஓகே ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம குட்டி பையன் இருக்கால, சன்னு கீழே இறங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ வயனோட அம்மாவும் ஜிமினாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து சன்னு வந்து பயந்து பயந்து வயன் பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருப்பானா. ஸோ வயனோட அம்மா அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, வயன் கிட்ட பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சன்னுன்னு சொல்கிறா. ஸோ சன் இங்கே வரியா பாட்டுக்கிட்ட அப்படிங்கிறாங்களா. ஸோ சன் பயந்துட்டே ஒயன் பின்னாடி போகிறான். ஒயன் வந்து சன்னோட கையை பிடிச்சி, இது உனக்கு பாட்டி மாறிடா, ஸோ நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சன்னு இருந்துக்கிட்டு நம்ம
வயனோட அம்மா கிட்ட போறான். ஸோ அவங்க ரொம்ப கொஞ்சுறாங்க. "சன் நான் உன்னோட அம்மாவோட அம்மா தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுறாங்க. ஸோ அவனும் ஓகே பாட்டின்னு சொல்லி க்ளோஸ் ஆயிடுறான். "சரி பாட்டி, என் மம்மி பத்தி சொல்றீங்களா? என் மம்மிக்கு பிடிச்சது, பிடிக்காது, ஐஸ்கிரீம் என்ன பிடிக்கும், ஃபுட்டு என்ன பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி நெறைய கேட்குறாங்க. ஸோ அவங்களும் நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போகுது. ஸோ வயனோட அம்மா வந்து சன்ன கீழ இறக்கி விட்டுட்டு வயன கூப்பிட்டுட்டு போறாங்க. ஸோ கூப்பிட்டு போய் ஒரு விஷயம் சொல்றாங்க. "வயன், நீ எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ரொம்ப நல்லவ. நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா? ஒரு விஷயம் மட்டும் அம்மாவா உனக்கு ஒண்ணு சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ உனக்கு எப்படி சொன்னோ, அதே மாரி தான் நீயும் எனக்கு. ஏன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, "நான் உன்ன பெக்கல, அதனால பாசம் காட்டுவேனா, மாட்டேனான்னு" கேட்பாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாசம் காட்டியிருக்கேன். ஒரு அம்மாவா இருந்திருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது வயன். ஆனா உனக்கு ஒரு நல்ல கேர்டேக்கரா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படிங்க அவங்க அம்மாவோட வாய மூடிட்டு, "அம்மா, என்னோட என்ன எனக்கு பர்த் குடுத்த அம்மாவ நான் பார்த்தது கிடையாதும்மா. நீங்க தான் என்னோட அம்மா. நான் பொறந்ததுலேருந்து நீங்க எங்க அம்மா கூட சிஸ்டரா இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்லி, நீங்க வந்து என்ன வந்து அப்பாவோட ஃபர்ஸ்ட் டாட்டர்ன்னு சொல்லி ஒரு டைம் கூட கொடுமைப்படுத்தினது கிடையாது. உண்மைய சொல்லப்போனா ஸ்டெப் மாம்னு வந்தா தான் அவங்க தான் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா என்னோட வாழ்க்கையில அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுமாம்மா? ஸ்டெப் மாமா வந்த நீங்க என்ன ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. என்னோட சொந்த அப்பா என்ன ஹர்ட் பண்ணாரு. அந்த ஹர்ட் எல்லாம் நான் பேரி பண்ணிக்கிட்டது உங்க பாசத்துனாலதாம்மா. நான் அவ்வளோ உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னோட அம்மா இப்படி சொல்லாதீங்க கேர்டேக்கர்னு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ என்னோட அம்மாவும் என்ன பண்ணிட்டு ஓகே, நீ புரிஞ்சுக்கிட்டல. நான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டனோ அதே மாதிரி தான் நடந்துக்கணும். உனக்கு ஃப்யூச்சரில் ஒரு பேபி பிறக்கலாம், எனக்கு தாரா பிறந்த மாதிரி. ஸோ அது மாதிரி உனக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பேபி பிறந்தாலும் அந்த பேபியும் உன் பேபியை ஹர்ட் பண்ண விட்டுறக்கூடாது. அந்த விதத்தில் மட்டும் நான் ஒழுங்காக என்னோட தாராவை வளர்க்கல போல, என் ஒயனை அவள் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஸோ நீ உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் சந்தா எப்பயுமே உன்னோட குழந்தை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வயனும் ஆமாம் எனக்கு புரியுது. சன்னா என்னோட எப்பயுமே ஒரே பேபி, நல்ல என்னோட பேபி அப்படிங்கிறா. வயனோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. நான் ஜெமினாவை சண்டை கொஸ்டின் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சேன். எங்கள் அம்மா என்ன ஆவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. ஸோ என்ன ஆகுது, அவங்க அம்மாவும் சரிடா நீ வந்து ஜெமினா வீட்டுக்கு போன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு போகிறாங்க. ஸோ ஜெமினா வயன் சான் எல்லாம் காரில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜெமினா வந்து தேங்க்யூ வயன். ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி அன்வான்டாக நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்தீங்க. எதுக்குன்னு எனக்கு புரியல. ஸோ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டீங்க. நீங்க என்ட்ட என்ன கேட்டீங்க. ஆனா ஆக்சுவலி என்ன இருக்கும்னு இப்போ ஃப்ளாஷ்பேக்ல போயிடலாம். ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம வயனோட ஃபேமிலி அண்ட் டேவாங் அண்ட் சுஹோட ஃபேமிலியை மீட் பண்ண போயிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ வயன் வந்திருக்க மாட்டா. வயன் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்திருக்க மாட்டா. அவன் என்ன பண்ணியிருப்பானா வந்துட்டு நம்ம ஜெமினாவை பார்க்க போயிருப்பா. ஜெமினாவை பார்க்க போனோன்னே, "ஜெமினா ஏன் இங்கே வந்திருக்கீங்க? என்ன ஆச்சுங்க?" ஸோ நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜெமினா ஜெமினா நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிங்களா சன்னுக்கோசரம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறது யார்? வாங்க நம்ம இப்பயே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் பெருசாலாம் கிடையாது, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஓகேவாடா. ஸோ அதை பற்றி அன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது ஏன்னு தெரியல, உங்கள் அப்பா உங்களை இவ்வளோ ஹர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ நான் ஹர்ட் ஆகாமல் உங்களை பார்த்துக்க ட்ரை பண்ணுறேன் வேணாம் அப்படிங்க. ஜிமன், நீங்கள் என்னை கேர் பண்ணிலாம் பார்த்துக்க தேவையில்ல. ஸோ நான் சன்னை என்னோட பையனாக நினைக்கிறேன். அவன் என்னை பார்த்துப்பான், நான் அவனை பார்த்துக்கிறேன். நீங்கள் அவனை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ என்னையும் நீங்கள் பார்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக விட்டுறாங்க. ஸோ வீட்டுக்கும் கார் போகுது. ஸோ வீட்டுக்குள்ளே 3 பேரும் வராங்க. ஸோ ஜங்குக் அண்ட் அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் வந்து ஜிமினாவோட கையை பிடிச்சி, "வா வா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். உனக்கு கல்யாணம்னு தெரியாது, அதனால எங்களால் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ண முடியல. லாஸ்ட் டைமில் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறான். அந்த ரூமில் அந்த ஃப்ளைட்லலாம் பிக்சர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த பிக்சர்ஸ் ஒவ்வொன்றையும் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க பெருசு பெருசாக. ஸோ க்யூட்டாக இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் பற்றிலாம் ஜிமினாக்கும் எனக்கும் தெரியாது. ஸோ வயனும் ஜிமினாவும் சாஞ்சிருப்பாங்கள்ல, அந்த பிக்கு. ஸோ இவங்க ஃப்ளைட்டில் சாஞ்சு தூங்கின சீனு. ஸோ சன்னு வந்து வயனோட மடியில் உட்காந்துருந்த பொழுது எடுத்த பிக்கு ஒவ்வொன்றும் அழகழகாக மாட்டியிருக்கு. ஸோ க்யூட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த பிக்கெல்லாம் பார்க்கும்போது வயன் ஜெமினாவுக்கு ஒன்றும் புரியல. வயன் ஜெமினா கிட்ட அதுவும் கூப்பிடல, ஜெமினாவோட ஷர்ட்டை பிடிச்சி இருக்கிறா. கை கிட்ட இருக்குள்ள அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டில் அந்த துணியில் பிடிச்சி இருக்கிறா. ஜெமினா திரும்பி பார்க்குறாரு. அவள் கண்ணாலே கேட்குறா, இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜெமினா எனக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஷோல்டரை தூக்கி காட்டு, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து நம்ம வயனும் ஓகேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கிள்
சங்குக்கி அங்கிள் இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க 2 பேரும் சண்டை பார்க்குறாங்க. ஆமாப்பா, இது அன்னைக்கு நம்ம ஃப்ளைட்டில் வந்த பொழுது எடுத்த ஃபோட்டோஸ், எனக்கு இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஸோ அதே இன்னொரு சைட் பார்த்தா ஒரு ஃப்ளாட்டை தான் காய்ச்சாங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டில் வந்துட்டு தெய்வம் உட்காந்துட்ருக்கான். ஸோ தெய்வம் உட்காந்துக்கிட்டு, பையன் உன்னை தேடி நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ உன்னோட சொத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன், உன்னை ஹர்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ உன் சொத்தும் வேணும், நீ ஹர்ட்டும் ஆகணும். ஸோ அதனால் திரும்ப வந்திருக்கேன், கொரியா வந்திருக்கேன் மயன், உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாயனோட பிக்க வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதோட முடிச்சுப்போம். எந்த சீன் பிடிச்சிருக்க பிடிக்கலன்னு சொல்லுங்கள். எந்த சீனாச்சும் ஹர்ட் ஆகினா நெக்ஸ்ட் வீக் சாரி. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ். ஓகே, பாய், டேக் கேர்.